அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல பபிள் பிளாஸ்டிங் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போலாம். ஷேப் வரையும் போது ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டே ஷேப் வரைஞ்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து ஈவனாக கிடைக்கும் உங்களுக்கு. ஆங்கர் பாயிண்டை சென்டரில் கொண்டு வர வைக்கிறதுக்கு கீபோர்டில் ஒய்யை ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லாட்டி மேலே டூல் பாரில் போய் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த டூல் பாரில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆங்கர் பாயிண்டோட புள்ளி வந்து கரெக்டாக சென்டரில் போயிடும். அப்புறம் காம்போசிஷனில் நம்ம ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்க, சின்னதுலேருந்து பெருசாகி போகிறது மாதிரி கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணுங்க ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அதில் கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கன்னா ஈஸி யூஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்போசிஷன் பேனில் இருக்கக்கூடிய கிராப் சிம்பிளை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ரைட் சைடில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் மேக்னெட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கிராஃப் வேல்யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கீ ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க, ஸ்மூத்தாக மூவ் ஆகிறது மாதிரி. நாம் ட்ரா பண்ணியிருக்க ஷேப்போட ஸ்ட்ரோக் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணி கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். அதாவது அதிகமான வேல்யூ ஃபஸ்ட்டு வைங்க, ஸ்ட்ரோக்கோட வேல்யூ 4 வச்சுட்டு கடைசி வந்து 0 வச்சா கரெக்டாக இருக்கும். ஷேப் லேயரை செலக்ட் பண்ணிட்டு யூவை ப்ரெஸ் பண்ணுங்க. ஷேப்போட எந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்கள் கீ ஃப்ரேம் செட் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும்தான் விசிபிள் ஆகும், மீதியெல்லாம் ஹிடன் ஆயிரும். இப்போ கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுங்க ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கு. ஷேப் லேயரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஷேப் லேயர் வந்து டூப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். டூப்ளிகேட் ஆன எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு P ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லா லேயரோட பொசிஷனை தனித்தனியாக சேஞ்ச் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் கீ ஃப்ரேமையும் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பபிளோட பிளாஸ்ட் வந்து வித்தியாசமாக ஃபீல் ஆகுவீங்க. இதை செஞ்சு பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ.